ராம் ராம் பெரியவாச்சரணம். நேற்று 23/1/2026 பெரியவாபுரத்தில் நடந்த ஒரு பெரியவா திருவிளையாடலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேற்று தை வெள்ளி இங்கே ஒரு ஸ்பெஷல் அன்னதானம் நடந்தது. அம்பாளுக்கு படையல் போட்டு ஒரு ஸ்பெஷல் அன்னதானம் நடந்தது. அப்போது எப்போவுமே 12 ஆரம்பித்து 1:30க்கெல்லாம் நம்ம அன்னதானம் முடிஞ்சிடும், பாத்திரங்களை தேய்க்க போட்டுருவோம். நேற்று 2:30 மணிக்கு ஒரு இனோவா கிரைஸ்டா கார் வந்து நிற்குது. அதிலேருந்து ஒரு வயசானவர், அவங்கள பார்த்துக்கிற கேர்டேக்கர் அம்மா, ஒரு மேடம், டிரைவர், மொத்தம் 4 பேர் வந்து இறங்குறா. மணி 2:30. அப்போது பெரியவா அவளை சாப்பிட சொல்லுன்றா. மேடம், நீங்கள் பசியாக இருக்கலாம், நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு. அவ்வளோதான் நான் சொன்னேன். நாங்கள் பசியாக இருக்கணும் எப்படி பெரியவாளுக்கு தெரியும்? பாருங்க, நான் பெரியவாளை கையில் வச்சுட்டு, பெரியவா எங்கேயாவது சாப்பாடு கிடைக்கணும், அப்பாவுக்கு வயசாகிடுச்சு, அவரை கேர்டேக்கர் வச்சு பார்த்துக்குறோம், 12:30க்கெலாம் சாப்பிட்ருவா, 2:30 வரைக்கும் எந்த சாப்பாடும் கிடைக்கல. எல்லா இடத்துலையும் நேற்று பிரதம மந்திரி வந்ததுனால எல்லா ரூட்டை டைவர்ட் பண்ணி எங்கேயும் நிற்க விடாமல் அந்த வண்டியை டைவர்ட் பண்ணி பெரியவாபுரத்தை கூட்டிகிட்டு வந்துட்டா. திடீர்னு பெரியவாபுரம் போர்டை பார்க்குறா. ராம் ராம் பெரியவாச்சரணம் வாசகம் தெரியுது. அங்கேருந்து ரோட்லேருந்து பெரியவா தெரியுதா. வண்டியை திருப்புங்கன்னு வந்து நிற்குது. நான் சொன்னேன், அவள் தரிசனம் பண்ணிட்டு, வேண்டாம், நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க. கரெக்டாக 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு இருக்குது. அதுவும் எல்லா வெரைட்டிலையும் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பெரியவா ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கா. அவங்க அந்த மேடம் வந்து கனடாவிலேருந்து வராங்க, டுவர்ட்ஸ் பாண்டிச்சேரி போகிறாங்க. அந்த அம்மா கையில் ஒரு கட் அவுட்டில் இருக்கிற பெரியவா, அந்த ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு பெரியவா இருக்கு இல்லையா, அந்த பெரியவா போட்டவை வச்சுட்டு, பெரியவா எங்களுக்கு எங்கேயாவது சாப்பாடு கிடைக்கணும் பெரியவான்னா, அது பெரியவாபுரத்துலேருந்தே பெரியவா பிரசாதமாகவே அவளுக்கு கிடைக்குது. அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். பெரியவா பாருங்கோ, அவரை நம்பி இருப்பவங்களை கைவிடுவதில்லை. முழுசாக நம்ம பெரியவாளை நம்பிட்டோமா நமக்கு ஒரு குறையும் வராது. எல்லாமே பெரியவா நடத்திப்பா. முழு பாரத்தையும் அவர்கிட்ட இறக்கி வச்சிடணும். எல்லா பொறுப்பையும் பெரியவா கிட்ட கொடுத்துடணும். பெரியவா நீங்கள் விட்ட வழி பெரியவான்ட்டா போதும். அதில் நம்ம தப்பு செய்கிறோமோ, நல்லது செய்கிறோமோ, இல்லை தப்பான முடிவு எடுத்துருக்கோமோ, அதை ஒரு நேர் வழி கொண்டு வந்துடுவார் பெரியவா. இதை நான் அனுபவபூர்வமாக நான் பெரியவாபுரத்தில் உணர்ந்திருக்கேன். இந்த சந்தோஷமான விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ராம் ராம் பெரியவாச்சரணம்.